பாஜக போடும் அரசியல் கணக்கு கரூர் சம்பவத்தினுடைய அடிப்படையாக வைத்து, கரூர் துயரத்தை அடிப்படையாக வைத்து பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கணக்குங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு ஆதாயமாக தன்னுடைய கூட்டணி வலு சேர்க்கக்கூடிய வகையில் விஜயோட இணைகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை விஜய் வைத்து ஏதேனும் அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கான சூழல், இதை பற்றியெல்லாம் ஒரு புது கணக்கு போட்டுட்ருக்காங்க. அப்படின்னும் என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுது. ஏன்னா கரூரில் விஜய் நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியானாங்க. இது தமிழகத்தை கடந்த தேசிய அளவில், ஏன் உலக அளவில் கூட மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஈர்த்த ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டவர் பலியாறாங்க அப்படின்னா இதுவரை நடந்திராத ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த நிலையில தான் அது அடுத்த கட்டமாக விசாரணை அப்படிங்கிறது தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையுடைய விசாரணை, நீதிமன்றத்திலும் இது தொடர்பான விசாரணையெல்லாம் நடந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஹேமமாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்தாங்க. நீங்கள் உடனே கரூருக்கு போங்க, கரூருக்கு போய் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது புது மெத்தடாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இந்த மாதிரி குழு அனுப்பலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் இந்த பால விபத்து, அதே போன்று மணிப்பூரில் நடந்த விபத்து, கலவரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நிகழ்வுக்கும் பாஜக உண்மை கண்டறியும் குழு அனுப்பலை. தமிழ்நாட்டுக்கு மட்டும், அதை விஜயுடைய இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கு மட்டும், இந்த துயர சம்பவத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேகம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தது. இப்போ என்டிஏ கூட்டணி ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழுக்கு கரூர் வந்தாங்க. கரூர் வந்து பல இடங்களில் போய் ஆய்வு பண்ணாங்க. அந்த குழு என்ன பண்ணாங்க, ஆய்வு நடத்திய நிலையில் விஜய் அவங்கள சந்தித்து பேசணும் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. இதன் மூலமாக என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய்க்கு ஆதரவாக பாஜக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பேட்டிலாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க தமிழக அரசு போலீஸ் மேலே மட்டும்தான் குற்றம் சாட்டியிருப்பாங்க. அதோட சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு விஜய கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியும் கூட இதில் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அந்த ஏற்பட்ட உயிரிழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னமும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையலை. 27ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடந்தது. 27ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பல பேர் நெரிசலை சிக்கி மொத்தமாக ஒரு 41 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தாங்க. இப்போது பல பேர் சிகிச்சை பெற்று நிறைய பேர் வீடு திரும்பிட்டாங்க. இன்னும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல்துறை தீவிர விசாரணையை தொடங்கியிருக்காங்க. நீதிமன்ற விசாரணை, போலீஸ் விசாரணை அப்படிங்கிறதும், ஒரு நபர் கமிஷன் விசாரணை அப்படிங்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு. இதன் ஒரு பகுதியாக நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நேரடியாக ஈடுபட்டிருந்த தாவேகா நிர்வாகிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், அப்புறம் இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், இவங்களாம் முக்கிய நபராக எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக, பாதுகாப்புக்கு, பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எக்ஸலத்தில் ஒரு பதிவு போட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் சைபர் கிரைம் போலீஸார் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. இதில் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டது, அப்புறம் பொதுமக்களுடைய பாதுகாப்பை புறக்கணித்தல், கூட்ட நெரிசல் கட்டுப்பாடுகளை மீறல் அப்படிங்கிற குற்றப்பிரிவுகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் அப்படிங்கிறது, அது தொடர்பாக விசாரிப்பதற்காக தான் ஹேமமாலினி எம்பி தலைமையில் பாஜக என்ன பண்ணுறாங்க, என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு குழு அமைத்து கரூருக்கு அனுப்புகிறாங்க. இந்த குழுவில் அனுராக் தாகூர் உள்ளிட்டவரெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கரூரில் நிறைய இடங்களில் போயிட்டு ஆய்வு நடத்துகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டறிகிறாங்க அந்த குழு. அப்புறம் அவங்க செய்தியாளரை சந்தித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க ஹேமமாலினி அப்படின்னா, விஜய் மேலே தப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜய் மேலே தப்பே கிடையாது, தமிழக அரசு மீதும் காவல்துறையின் மீதும் தான் தவறு இருப்பது போல பேசியிருந்தாங்க. ஏற்கனவே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்களும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் என்ன பண்ணாங்க, விஜய் மேலே தப்பே கிடையாது அப்படிங்கிற துணியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக அமைத்த உண்மை கண்டறியும் குழுவை விஜய் சந்தித்து பேசணும் அப்படின்னு கோரிக்கையும் பாஜக தரப்பில் வச்சிருக்கதா சொல்லப்படுது. இது தொடர்பாக தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உண்மை கண்டறியும் குழுவை விஜய் சந்தித்து பேசணும், 41 குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்கும் முயற்சியில், நியாயம் கிடைக்க செய்வதற்கான முயற்சியில் விஜய் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பல மாதங்களாகவே பாஜக என்ன பண்ணாங்க, ஒரு காய் நகரத்தில் மேற்கொண்டாங்க. ஆனால் கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய விஜய் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதை வச்சு விஜயை காப்பாற்றிட்டு, இந்த சம்பவத்திலேருந்து விஜயை காப்பாற்றிட்டு 2026 தேர்தலுக்கு கூட்டணியில் நம்ம சேர்த்துக்கலாம் விஜயை பாஜக கூட்டணி, தாவேக பாஜக கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் பாஜக இந்த சம்பவத்தை வைத்து மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்தில் விஜயனுடைய குரலில் பாஜக பேச தொடங்கியிருக்காங்க. விஜய் என்ன சொல்கிறாரோ அதே போல தான் பாஜகன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு குழு அங்கேருந்து வரணும், ஆய்வு பண்ணணும்னு தெரியல. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையாக விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ விஜய்க்கு எதிராக மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இதே குரலை தான் அந்த வீடியோவில் விஜய் என்ன சொன்னாரோ அதே குரலை தான் இப்போ பாஜகவும் சொல்லியிருக்காங்க. பாஜக விஜய் இடையே கூட்டணிக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது பாஜகவுடைய டாப் தலைவர்கள் சிலர் விஜயோட நெருக்கமாக பேசி வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபரும் விஜயுடன் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏற்கனவே விஜய் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஆலோசனைகள்லாம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னும் சொல்லப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதற்றத்தோடு இருக்கிறதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கு விஜய்க்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜிலும் கூட முழுக்க அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விஜய் அவங்க தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஆதாரங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜய் தாமதமாக வந்தது, மற்ற மாவட்டங்களிலிருந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தது, கூடவே கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவதிப்படக்கூடிய நிலையிலும் கூட விஜய் தொடர்ச்சியாக பேசினது, ஆம்புலன்ஸ் வந்தபோது கூட விடாமல் பேசினது, ஜெனரேட்டர் அறையை உடைச்ச தொண்டர்களை அந்த தொண்டர்களை கண்டிக்காமல் போனது, அவங்களை நிறுத்தாமல் போனது, மீட்பு பணிகளுக்கு கூட உதவாமல் போனது அப்படின்னு விஜய் மேலே நிறைய தவறுகள் அடிக்கிட்டே போகிறாங்க. அவருக்கு எதிராக ஆதாரங்களும் இருக்குது. இதை அடுத்து தான் விஜய் அரசியல் சாணக்கியரிடம்லாம் விஜய் சார்பாக பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது தொடர்ந்து பல மணி நேரம் அந்த பேச்செல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஒருவேளை வழக்கு அப்படின்னு வந்தால் திமுகவை தடுக்க முடியாது. திமுக என்ன பண்ணுவாங்க, வழக்கை தீவிரப்படுத்தி அதை விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது மாறுமா அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்கிறாராம். டெல்லி உதவியை இது தொடர்பாக நாடுறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமான வரி வழக்கை வச்சு இந்த வழக்கு வருமான வரி வழக்கு அது ரெண்டுத்தையும் வச்சு பாஜக கூட்டணிக்குள்ளே இழுக்க தீவிரமான ஒரு திட்டமிடல் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் மூத்த தெலுங்கு நடிகர் ஒருவரும் பேச்சுவார்த்தைக்காக களமிறக்கப்படலான்னு சொல்லப்படுது. இப்படி இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் அதே போன்று இது வைத்து விஜயை வைத்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க, ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது, முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பாஜகவுடைய கொள்கை எதிரி எப்போதும் அவங்க கூட கூட்டணி கிடையாது சொல்லிட்டு வர விஜய் அதே நிலை தொடர்பாரா இல்லை என்ன பண்ண போகிறாருங்கிற பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.